ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் கூட அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த செவ்வாய் மாலை ஆராதனையிலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 11ஆம் தேதி 2வது செவ்வாய்க்கிழமையிலே உங்களை யாவரையும் சந்திக்கும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டுடைய கிருபையால இப்போ புதிய யூடியூப் சேனல் ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கு என்ன பெயர்னா பெஞ்சமின் மினிஸ்ட்ரிஸ் வேலூர் என்கின்ற யூடியூப் சேனல்ல நீங்க போய் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதுல இருக்கிற அந்த டவுன்லோட் செய்து அதை லைவ்ல அது அதுல ரெக்கார்ட் மாதிரி அதுல போடுவோம். நிறைய பேர் பாக்குறீங்க. எம்டி ஜகனுடைய பாஸ்டர் பிரதருடைய மெசேஜ் எல்லாம் நிறைய பேர் பாக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இன்னும் நிறைய பேர் வரணும் ரொம்ப ஆசைப்படுறோம். ஏன்னா இயேசு அறியாத பிள்ளைங்களுக்கு இதுதான் நாங்கள் கொண்டு போய் நாங்கள் செய்கிறோம். யாரையும் நாங்க மதம் மாற்றம் நான் செய்யல. இதுவும் நான் துன்புறுத்தியோ காயப்படுத்தியோ நான் மோசடியோ நான் எதுவும் செய்யவில்லை. ஆனா யூடியூப் சேனல் தேவ கிருபையால துவங்கும்படியா தேவன் கிருபை செய்தார். அதுல முதல் தடவை உபவாச ஜெபம் என்கிற நேரலையில நிறைய பேர் பாக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். உலக நாடுகளிலிருந்து இந்தியாவில இருக்கிற பல்வேறு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கான ஸ்தோத்திரிக்கிற ஸ்ரீலங்கால இருந்து நிறைய பேர் பாக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல இந்த டியூஸ்டே பிரைஸ் ஃபெலோஷிப்ல அந்த வீடியோ அதை டவுன்லோட் செய்து அதை யூடியூப் வாயிலா அது ரிலீஸ் செய்யப்படும் என்பதை நான் எந்தவித சந்தேகமுமே இல்லை. நாம இப்போ வசனம் ஒண்ணு சொல்லு, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வார்த்தை இந்த ஸ்கிரீன்ல பார்த்திருக்கீங்க. அதுதான் வார்த்தையை சொல்லியிருக்கிறது. அது நீதிமொழிகள் 24:18 ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் மறுபடியும் எழுந்துருவான். பாவத்துல விழுந்து போறீங்க, 7 தரமா பாவத்திலே சாபத்திலே நீங்க தோல்வியில விழுந்து போறீங்க. ஆனா திரும்பவும் நீங்க எழுந்திருக்க ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். இப்போ நேற்றைக்கு ஒரு பயங்கர சம்பவம் நேற்றைக்கு நியூஸ்ல நான் பார்த்தேன். டெல்லியில ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம். தீவிரவாதிங்க சேர்ந்து இப்போ ஒரு மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல 2 தீவிரவாதிகளோட சேர்ந்துதான் இந்த குண்டு வெடிச்சிருக்கிறதா செய்தி வந்திருக்கிறது. இதனால நாம இன்னைக்கு ஜெபித்து நம்ம போறோம். தகப்பனே, டெல்லிக்கா ஜெபிக்கிறோம். நேற்றைக்கு நடந்த அந்த மர்ம பொருள் அந்த வெடிப்பு சம்பவம் தீவிரவாத தாக்குதல் அந்த சம்பவத்துல 8 பேர் மரிச்சிருக்கிறான். இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தோம். அப்பா, 8 பேருடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் படுத்துங்க. காயமடைந்தவர்களை கர்த்தாவே ரத்தத்தை கொண்டு கர்த்தர் காயங்களை கட்டுங்க அப்பா. ஆண்டவரே, வசனத்தினால் அனுப்பி வியாதியை குணமாக்க செய்யுங்க அப்பா. இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே அந்த இருக்கிற காயங்களை ஆற்றுங்க. ஆண்டவர் நல்ல சமாரியனாய் அந்த கதையில பார்க்கிறோம். அவனை திராட்சை ரசத்தை பழுது கட்டி ஆண்டவரே வடிகட்டி அவன் காயத்தை செய்தானே, காயங்களை ஆற்றினது போல அவங்களையும் கர்த்தாவே அந்த குண்டு காயமடைந்தவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உமக்கு நேராய் பார்க்கிறோம். இப்படி கரம் கூட இருந்து நடத்துங்க. இந்த டெல்லியில பலத்த பாதுகாப்பு நேற்றைக்கு போடப்பட்டிருக்கிற செய்தியெல்லாம் பார்க்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்துங்க. ஆண்டவர், நீர் அப்படி செய்கிறவரா இருக்கிறீருக்கு நன்றி செலுத்துகிறோம். டெல்லியை நீர் பொறுப்பெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். அடுத்ததாக இன்னொரு நேற்றைக்கு ஒரு பயங்கர சம்பவம். நேற்றைக்கு ஒரு பாஸ்டர் பையன் நேற்றைக்கு தவறிட்டாங்க. நம்ம இதுல பேஸ்புக்ல நேற்றைக்கு பதிவு செய்திருக்கிற அவர் அந்த ஊழியக்காரர் பேர் தான் பிராங்க்லின் ராஜா என்கிற செஞ்சி பகுதியில ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். தெரியல, திடீரென்று பார்த்தா அவனுக்கு ஒரு 10 வயசு. இதே பையன் நேற்றைக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான் அப்படின்னு சொல்லி செய்தி பேஸ்புக்ல வருது. நானும் அதுல போட்டேன். நிறைய பேர் ஏன் அதெல்லாம் சோக பதிவு எல்லாம் போடுறீங்க, என்ன திடீர்னு எனக்கே தெரியல, என்ன திடீர்னு இந்த வயசுல மகன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படிங்கிற செய்தி எனக்கு வந்தது. நேற்றைக்கு பயங்கர அதிர்ச்சி அடைந்து போனேன். அவங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க தான் ஆறுதலுக்காக ஜெபம் பண்ண, அந்த பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த குடும்பம் ரொம்ப அந்த பிள்ளையை இழந்து நிற்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு மன வருத்தம் தான் ஆயிருக்கிறது. கடினமான இந்த நேரத்துல ஆண்டோடைய சமாதானம் அந்த குடும்பத்தை நிரப்பும்படியாக நம்ம தாழ்மையோட நம்ம ஜெபிக்க போறோம். தகப்பனே, அருமையாக செஞ்சி பகுதியில ஊழியத்தை செய்கிற ஒரு பாஸ்டரை நாங்கள் நினைக்கிறோம். அவருடைய மகன் நேற்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர்ந்திருக்கிறான். இந்த செய்தி, இந்த கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறான் அந்த செய்தி ஆண்டவரே, ரொம்ப அந்த சிறு வயசுல ஏன் ஆண்டவரே அவனை எடுத்துக்கொண்டு என்ற கேள்வி இருக்கிறதப்பா. ஆண்டவரே, அவனை வருகையிலே நாங்கள் சந்திக்கிறோம்.
நீதிமான் 7 தடவை விழுந்திருப்பான், அவனை நீ எழுப்புவீர் என்று சொல்லி, கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டரோடு இரும், அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுத்து இந்த பிள்ளையை பொழுது கர்த்தருக்குள் இளைப்பாரி கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறவராயிருக்கிறேன், உங்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் ஆண்டவர் பலப்படுத்தி நீர் எங்களை ஆசீர்வதித்தருளும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்துங்க. கர்த்தாவை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ லைவ்ல யூடியூப்ல அது சீக்கிரமா உங்களுக்கு வரும், அந்த பதிவு வரும். அந்த இதே மாதிரி ரெக்கார்டு அது டவுன்லோட் செய்து அது யூடியூப்ல போடுறோம். இப்போ நாம் ஒரு பாடலை பாடி நம்ம ஜபத்துல நாம் நடத்த போறோம். ஒரு பாடலை பாட போகிறோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. பசும் புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும் புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர்
அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த செவ்வாய் மாலை ஆராதனைக்காய் ஜெபிக்கிறோம். நீதியின் தேவன், வெற்றியின் வேத, அமைதியின் மன்னனார்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இதய தீபம், எனது தெய்வ இரக்கத்தின் சிகரமான இருக்கிறவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசமா அடைந்த செய்ய தேவன் கிருபை பாராட்டும். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாள்தோறும் பின்தொடர்ந்து விசுவாசிக்கிறோம். தோளில் அமர்ந்து கவலைகள் மறந்து தொடர்ந்து பயணத்தை செய்ய தேவன் கிருபை பாரும். பசும் புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே அழைத்து செல்பவரே, இந்த 4 பேரை நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்வதாக என்று நாங்கள் பலப்படுத்தி ஆசிர்வதிங்க. இந்த காரம் கூட நடத்துங்க. இந்த செவ்வாய் மாலை ஆராதனையில அப்பிரேதமான காரியத்தை செய்ய தேவன் பலப்படுத்தி ஆசிர்வதிங்க. பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசிர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இந்த நாளுக்குரிய அந்த அனௌன்ஸ்மெண்ட், அந்த வார்த்தைகள் மற்றவருடைய ஜபத்திற்கு ஜப கர்த்தர் பதில் அங்கீகரிப்பீராக. அந்த அடுத்த காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.